நான்காவது, நரகத்தில் வேதனையை அனுபவிக்கின்ற முஃமினான முஸ்லிமான இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள். நாம் மூமினாக இருக்கிறோம், முஸ்லிமாக இருக்கிறோம், அல்லாஹை வணங்குகிறோம், அல்லாஹையும் ஏற்றிருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஏற்றிருக்கிறோம், நபியையும் ஏற்றிருக்கிறோம். முஃமினாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் உலகத்தில் வாழ்கிற போது அவர்கள் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்திருக்கலாம், அல்லது இபாதத்தினுடைய விஷயத்தில் குறை ஏற்படுத்தியிருக்கலாம், குடும்பக்காக இருந்திருக்கலாம். அதற்காக வேண்டி அதுவும் ஒரு பாவம் தானே. தொழுங்கள் என்றால் நேரம் பார்த்து தொழுது கொள்ளலாம், லோஹரா பார்த்துக்கலாம், அசரா பார்த்துக்கலாம், நான் வெளியில் இருக்க வேலையாக இருக்கிறேன், நான் தூங்கிட்டேன் என்று காரணம் காட்டி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் அலட்சிய போக்கோடு இருந்ததின் காரணமாக அதை இறை மறுப்பில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சமம். இந்த ஒரு பாவத்தின் காரணமாக அல்லது இன்ன பிற காரியங்கள் நற்காரியங்கள் நாம் செய்யாமல் அதிலே அலட்சிய போக்கு காட்டிய ஒரே காரணத்தினால், பொடுபோக்காக இருந்த காரணத்தினால், அந்த பாவத்திற்காக சிலரை இறை நம்பிக்கை கொண்டு, காஃபிர்கள் அல்ல, இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள், அவர்கள் நரகத்திலே அவர்கள் செய்த பாவத்திற்கு எந்த அளவிற்கு பாவம் செய்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் நரக வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். நரக வேதனை அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அப்படி நரகத்திற்கு செல்லாமல் அவர்களுடைய பாவங்கள் அங்கேயே மன்னிக்கப்பட்டு நரக வேதனையில் இருக்கின்ற அந்த மூமின்களை காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் அல்லவா? இதற்காக வேண்டியும் அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்படும். இந்த பரிந்துரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரித்தானது. இந்த பரிந்துரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாமல் அந்த நரகவாதி மூமின்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யாமல் அவர்கள் நரகத்திலிருந்து ஈடேற்றம் பெற மாட்டார்கள். அங்கேயே அதனுடைய வேதனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுக்காக வேண்டி இறைவனிடத்தில் மன்றாடி நரக வேதனையை பாதுகாக்கும்படி கேட்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுப்பான். அந்த நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாத்து மாவுல் ஹயாத் என்ற நீரிலே அவர்களை மூழ்க செய்து ஒளி பிளம்பை போன்று ஒளி பிரகாசமாக ஜோதியை போன்று மின்ன செய்து அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். இந்த தகுதியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படும். இது நான்காவது.